மகனே இறைவா, தூய ஆவி இறைவா, உம்மை புகழ்கின்றோம். அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம்.
கருணையால் தேற்றிடுவீர். கதியன வருகையிலே கலங்கரை ஒளியாவீர். கதியன வருகையிலே கலங்கரை ஒளியாவீர். வாரும் தூய நல்லாவியே, வந்தம்மை ஆட்கொள்வீர். தாரும் உமதருள் கோடைகளை, தந்தம்மை தாங்கிடுவீர். வாழ விரும்புகின்றோம், உயிராய் வந்திடுவீர். வாழ விரும்புகின்றோம், உயிராய் வந்திடுவீர். வழிமாறும் பொழுதினிலே உடன் துணையாகிடுவீர். வழிமாறும் பொழுதினிலே உடன் துணையாகிடுவீர். வாரும் தூய நல்லாவியே, வந்தம்மை ஆட்கொள்வீர். தாரும் உமதருள் கோடைகளை, தந்தம்மை தாங்கிடுவீர். வாரும் தூய நல்லாவியே, வந்தம்மை ஆட்கொள்வீர். தாரும் உமதருள் கோடைகளை, தந்தம்மை தாங்கிடுவீர். யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 14 இறை சொற்றொடர்கள் 23 முதல் 29 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பது இல்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே சகோதரர்களே, பாஸ்கா காலத்தின் 6வது ஞாயிற்றுக்கிழமையை நாம் இன்று கொண்டாடுகிறோம். உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் செபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த நாளிலே அன்பு செய்கின்றவர்கள் அன்பு செய்வோரின் கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான். அன்பு கட்டளைகளை கடைபிடிக்காமல் நான் ஒருவரை அன்பு செய்கிறேன் என்று சொல்வது முட்டாள்தனம் என்பது என்னுடைய பார்வை. பாடல் 67 சொல்கிறது, எல்லா மக்களினங்களும் கடவுளை போற்றுவதற்கு உரிமையும் கடமையும் உண்டு. அப்படி கடமை உரிமை உண்டு என்று சொன்னால் அவர்கள் செய்ய வேண்டியது என்ன? கடவுளை போற்றுவதும் கடவுளுடைய கட்டளைக்கு
கீழ்ப்படிவதும் சமம் என்று நான் கருதுகிறேன். எனவே கட்டளைகளை கடைபிடித்தல், அதுதான் அன்பு, நம்பிக்கை, அதுதான் கடவுளுக்கு நாம் செய்கின்ற பெருமை என்று நான் கருதுகிறேன். இதைத்தான் யோவான் நற்செய்தியிலே, என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். கட்டளைகளை கடைபிடிக்கின்றவர்கள் தான் அன்புள்ள மக்கள். அது பெற்றோராக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, தலைவர்களாக இருந்தாலும் சரி, மக்களாக இருந்தாலும் சரி. கொடுக்கக்கூடிய கட்டளைகளை நல்லவைகள் என்று சொன்னால் அவைகளை கடைபிடிக்கின்றவர்கள் தான் உண்மையான அன்புள்ளவர்கள். கட்டளை தொடர்பான 6 படிநிலைகள் என்ன என்பதை பற்றி சிந்திக்கின்ற பொழுது, 1, செய்யக்கூடாது என்று கட்டளையிட்டவற்றை கடைபிடிக்க கூடாது. 2, கட்டளையிடாதவற்றை கடைபிடிக்கவும் கூடாது. 3, கட்டளையிட்டவற்றை மட்டும் கடைபிடிக்க வேண்டும். 4, கட்டளையிட்டவற்றையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும். 5, கட்டளைகளையும் கடந்து செயல்பட வேண்டும். அங்கேதான் இரக்கம், அன்பு, நீதி என்று சொல்கிறோம். 6, புதிய கட்டளைகளையும் வாழ்ந்து உருவாக்க வேண்டும். விருத்த சேதனம் இது கட்டளையா என்ன? மீட்புக்கு இது தேவையா, தேவையற்றதா? மக்களை பிரித்தாளக்கூடியதா, பிரித்தாழ்வதா? எனவே மீட்புக்கு தேவையற்ற ஒன்றுதான் விருத்த சேதனம். என மீட்புக்கு தேவையாது நமக்கு. எனவே அது ஒரு பொருட்டல்ல. எனவே பவுல், பர்னபா இவர்களை பார்த்தால் தெரியும், இவர்கள் அன்பு செய்கின்றவர்கள் என்று சொன்னால் அன்பின் கட்டளைகளை கடைபிடிக்கின்ற மக்களாக பார்க்கப்படுகிறார்கள். கட்டளைகளை கடைபிடிப்பது வாழும் மக்கள் இடத்தில் விண்ணகம் குடிகொள்ளும் என்று திருவெளிப்பாட்டிலே 21 சொல்லப்பட்டது. அன்புக்கினிவர்களே, நாமும் அன்பு செய்கிறோம் என்று சொல்கிறோம். கடவுளையும், இயேசுவையும், பிறரையும், தந்தையும், மனைவியையும், கணவரையும், பிள்ளைகளையும், மாமியாரையும், மக்களை எல்லாம் அன்பு செய்கிறோம். ஆனால் அவர்களுக்காக கடவுளிட்ட கட்டளைகளை நாம் கடைபிடிக்கிறோமா? உயிர்த்த இயேசு நமக்கு தந்த மிகச் சிறந்த கொடை தூய ஆவியார் தான். அந்த ஆவியானவரை நாம் விண்ணகம் செல்லுகிற முன்னர் தம் சீடர்களுக்கு அறிமுகப்படுத்தினார் இயேசு. அவர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார், நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் என்றார் இயேசு. ஆம், ஆவியானவரின் பல பணிகளில் 2 கற்றுத்தருதலும் நினைவூட்டுதலும். கடவுளுடைய கட்டளைகளை கற்றுத்தருகிறார் தூய ஆவியார். அதை அவ்வப்போது நினைவூட்டி கொண்டே இருப்பார். நாம் எவ்வாறு பேச வேண்டும், எவ்வாறு செயல்பட வேண்டும், எவ்வாறு கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று நமக்கு தூய ஆவியானவர் கற்றுத்தருவார். எனவே அது பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. மாறாக தூய ஆவியானவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ள திறந்த மனதுள்ளவர்களாக இருக்க வேண்டும். 2வது, ஆவியானவர் நமக்கு நினைவூட்டுகின்றவர் என்று சொன்னால் நாம் கற்றுக்கொள்கின்ற பலவற்றையும் விரைவில் மறந்து விடுகிறோமே. சில வேளைகளில் நமக்கு நினைவூட்ட மனிதர்கள், எந்திரங்கள், அலைபேசிகள் தேவைப்படுகின்றது. இறைமொழியின்படி வாழ நமக்கு நினைவூட்ட தூய ஆவியானவர் ஆர்வமாய் உள்ளார். அவரிடம் நாம் நம்மை ஒப்புவிக்க வேண்டும். அவர் நமக்கு கற்றுத்தந்து கற்றபடி நிற்க நினைவூட்டுவார். அந்த நினைவூட்டுகிற செய்திதான் கடவுளின் அன்பு கட்டளைகளை கடைபிடித்தல். முடிந்த வரைக்கும் கட்டளைகளை கடைபிடித்து அன்புள்ள மக்களாக வளர்வோம். தூய ஆவியானவரின் ஆலயங்களாக மாறுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. கொடைகளின் தந்தையை இறைவா, உம்மை போற்றுகிறோம். நீர் எங்களுக்கு தருகின்ற மேலான அற்புதமான கொடைகளுக்காக நன்றி கூறுகிறோம். சிறப்பாக உடைய தூய ஆவியார் என்னும் அருள் கொடைக்காக நன்றி. அந்த ஆவியானவருடைய கற்றுத்தருதலுக்காக, நினைவூட்டுதலுக்காக, துணைக்காக நாங்கள் சரியானவற்றை உணர உடைய ஆறுதலால் என்றும் எங்களுக்கு மகிழ்ந்திருக்க எங்களுக்கு அருளை தாரும். கடவுளே, எங்கள் மத்தியிலே வாழுகின்ற குடியால் பாதிக்கப்படுகிற மக்களை உடைய பாதத்துக்கு கொண்டு வருகின்றோம். குடியினால் பாதிக்கப்படுகின்ற ஒரு ஆள் அல்ல, மாறாக ஒரு குடும்பம் அல்ல, ஒரு சமூகமே, சமுதாயமே, உலகமே கெட்டுப்போகிற சூழலிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே குடிப்போதையினால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய பாதத்திலே தருகிறோம். அதே வேளையிலே நல்ல வரன்களுக்காக காத்திருக்கின்ற பிள்ளைகளை பாரும். சரியான நேரத்திலே சரியான ஆட்களை சரியான இடங்களிலே தெரிவு செய்து கொடுத்து, சரியான முறைகளிலே, அமைதியான முறைகளிலே, மகிழ்வான முறைகளிலே அவர்களை, அந்த வரன்களை வளமையாக்கக்கூடிய சூழலை உடைய ஆவியானவர் மூலமாக தாரும். உடலால், உள்ளத்தால், உணர்வுகளால், உறவுகளால் பாதிக்கப்பட்டு மகிழ்விழந்து வாழுகின்ற மக்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தின் மூலமாக
நல்ல ஆரோக்கியத்தை, நலமான வாழ்வை, நல்வாழ்வை தாரும். அதன் மூலம் அன்பு கட்டளைகளுக்கு சான்று வருகின்ற மக்களாக எங்கள் யாவரை மாற்றும். ஆண்டவரே, ஆமேன். நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் இழப்பு, என் பிரிவு, என்னை வாட்டும் சோதனைகள். என் இழப்பு, என் பிரிவு, என்னை வாட்டும் சோதனைகள். என் பாவங்கள், மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் பாவங்கள், மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் குடும்பம், என் பணிகள், என்னை அழுத்தும் பல சுமைகள். என் குடும்பம், என் பணிகள், என்னை அழுத்தும் பல சுமைகள். என் நோய்கள், கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. என் நோய்கள், கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. ஆறுதலான ஆண்டவரே,
ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள். என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள். என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
நிலையை வழியாய்க் கொண்டால் வாழ்விட விண்ணகமா. எல்லாரும் ஒருவருக்காய், ஒருவர் எல்லாருக்காய். இருப்பிலும் இயங்கிடல் இனிதன்றோ, இயங்கலில் இழப்பது சிறப்பன்றோ. இருப்பிலும் இயங்கிடல் இனிதன்றோ, இயங்கலில் இழப்பது சிறப்பன்றோ. இலக்கதன் இலக்கணம் சேவையன்றோ, இறப்பினும் இலக்குகள் தேவையன்றோ. இலக்கதன் இலக்கணம் சேவையன்றோ, இறப்பினும் இலக்குகள் தேவையன்றோ. இறை கொடை எனும் மிக வாய்ப்பினிலே, இறை கொடை எனும் மிக வாய்ப்பினிலே இழப்பதை இறைமையில் வாழ்வாகும். எல்லாரும் ஒருவருக்காய், ஒருவர் எல்லாருக்காய். பத 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 நிச நித பா, பத 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 நிச நித. பமகரிச நிரிச பதிவின் முகவரி பணி என்றோ, பணியினில் பொது நலன் அழகென்றோ. பதிவின் முகவரி பணி என்றோ, பணியினில் பொது நலன் அழகென்றோ. பகிர்ந்திடல் பெரினும் பெரிதன்றோ, பகிர்விலும் தியாகம் புனிதமன்றோ. பகிர்ந்திடல் பெரினும் பெரிதன்றோ, பகிர்விலும் தியாகம் புனிதமன்றோ. பாசங்கள் விதைத்திடும் பயணத்திலே, பாசங்கள் விதைத்திடும் பயணத்திலே பாதைகள் பூத்திடும் புன்னகையா. எல்லாரும் ஒருவருக்காய், ஒருவர் எல்லாருக்காய். வாழும் நிலையை வழியாய்க் கொண்டார் வாழ்விட விண்ணகமா. எல்லாரும் ஒருவருக்காய், ஒருவர் எல்லாருக்காய். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.